மக்களை பார்த்து இதுவரை இந்த தமிழகத்திலே எந்த தலைவனும் செய்ய முடியாத அளவிற்கு பணியாற்றிக் கொண்டிருக்கும் மக்கள் தலைவன், தமிழகத்தினுடைய மாபெரும் தலைவனாக உருப்பெற்று இன்று தமிழகத்தையே கலக்கிக் கொண்டு நமது பகுதியிலே நடைபயணமாக இங்கு வந்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதனுடன் மத்திய மந்திரி மரியாதைக்குரிய ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள், இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர், ஐடி துறையிலே சிறந்து விளங்குபவர்கள், அவர் வந்திருக்கிறார்கள். அதுபோக மரியாதைக்குரிய இரண்டாவது முறையாக நம்முடன் எப்பொழுதும் சகோதரத்துவமாக கோவை மக்களை செல்லமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது எல் முருகன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அகில பாரதத்தினுடைய 130 கோடி மக்களினுடைய மகளிர் அணியினுடைய தலைவி மரியாதைக்குரிய வானதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். நமது ஈரோட்டை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரும் ஈரோட்டை கோட்டையாக மாற்றிய சரஸ்வதி அக்கா அவர்கள் வந்திருக்கிறார்கள். மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கனகசபாபதி அண்ணன் வந்திருக்கிறார்கள். மற்றும் வந்திருக்கக்கூடிய அத்தனை நமது கூட்டணியில் இருக்கக்கூடிய வாசன்ஜி கட்சியில் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும், மாவட்டத்தினுடைய தலைவர், வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, தலைவர் அவர்கள் வந்துவிட்டார்கள். இன்று திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மாவட்ட செயலாளர் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். இதுபோன்று பல கட்சிகளில் இருந்து இன்று தமிழகத்திலே பாஜகவில் சேர்வதற்காக பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த தேசத்தை குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கக்கூடிய, தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த ஆண்டிலேயே ஆட்சியை கவிழ்த்து மக்கள் வெளியேற்றி விடுவார்கள் என்ற எண்ணத்துடன் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் ஊழல். பாட்டன் சம்பாரிச்ச 2 சென்ட் இடத்துக்கு பட்டா கேட்டா ₹1,00,000 கேட்கிறான். தாத்தனுக்கு இருக்கிற சொத்தை மாற்றி எழுதுறதுக்கு எவ்வளவு ஊழல். எங்கு பார்த்தாலும் ஊழல். கொடுக்கப்பட்ட வெள்ள நிவாரண நிதியை, முதலிலே கொடுக்கப்பட்டதை மக்களிடம் சேர்த்த வேண்டும் என்றால் வங்கி அக்கவுண்டிலே சேர்த்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் ரேஷன் கடையிலே சேர்த்து அங்கு எவ்வளவு அமுத்த முடியுமோ அமுத்தி இருக்கிறார்கள். பொங்கலுக்கு கொடுத்ததை ரேஷன் கடையிலே கொடுத்த 2000 அட்டைகள் இருந்தால் 1000 அட்டைகளுக்கு மேல் பணம் கொடுக்குவதில்லை. இப்படி பல கோடி ரூபாய் தினமும் கொள்ளையடிக்கப்படுகிறது மக்களுடைய பணம். தமிழகத்தினுடைய பொருளாதாரம் இன்று மிக மோசமாகவும், ஒவ்வொருவருடைய தலைக்கும் கடன் ஏறிக்கொண்டிருக்கிறது. வரிகளை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மாநகராட்சியிலும் சரி, கிராமப்புறங்களிலும் சரி 100% வரிகள் கமர்சியல் பில்டிங்குகளுக்கும் மற்றும் வீடுகளுக்கும் வரி ஏற்றியிருக்கிறார்கள். தமிழகத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் இன்று மூடிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்றால் மின்சாரத்தினுடைய கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல வகையான துன்பங்களை இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நமக்கு விடிவில்லையாக வந்திருக்கக்கூடிய மாபெரும் தலைவன் அண்ணாமலை அவர்களை நோக்கி தமிழக மக்கள் ஒரு எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் காத்திருக்கிறது. அந்த மாபெரும் அணியிலே, அந்த மாபெரும் நமது பாரதிய ஜனதா கட்சியிலே எல்லோரும் இணைந்து பணியாற்றும்படி என்னை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக நமது மாநிலத்தினுடைய துணைத் தலைவரும் நமது மாவட்டத்தினுடைய பொறுப்பாளருமான அண்ணன் பேராசிரியர் கனகசபாபதி அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பாத யாத்திரை நிறைவு விழாவிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கடந்த 10 வருட காலங்களாக மிகப்பெரிய அளவில் நம்முடைய தேசத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, பாதுகாப்புத்துறையாக இருந்தாலும் சரி, கட்டமைப்புகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் கொடுத்து அவர் நாட்டை முன்னாலே எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். பிரதமர் 2014 பொறுப்பேற்கின்ற போது நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம் மிக மோசமாக இருந்தது. அதிகமான கடன் சுமை இருந்தது. பொருளாதாரம் மிகவும் மோசமாக இருந்தது. உலக பொருளாதாரத்திலே 10வது இடத்திலே நாம் இருந்தோம். இந்த 10 வருஷ காலத்தில் பிரதமர் எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, நம்முடைய கோவையானது சிறு குறு நடுத்தர தொழில்களினுடைய நகரம். இந்த நகரம் மக்களாலே உருவாக்கப்பட்டது. மக்களினுடைய சொந்த உழைப்பினாலே கடந்த 40-50 வருடங்களாக உருவாக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு மிக முக்கியமான தொழில் மையமாக இருந்து வருகிறது. பிரதமர் முத்ரா கடன் திட்டத்தில் 45 கோடி கடன்களை கொடுத்திருக்கிறார்கள். அதில் அதிகமாக பலன் பெற்றிருக்கக்கூடியது தமிழ்நாடு மாநிலம். அதில் தமிழ்நாட்டிலே அதிகமாக பலன் பெற்றிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய கோவையை சார்ந்த பெருமக்கள். இப்படி கோவைக்கு நிறைய திட்டங்கள் போடுறீங்களா? வந்துட்டாரா? भारत माता की, 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 वंदे 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 भारत माता की, वंदे वंदे भारत माता की, वंदे 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 भारत माता की, भारत माता की, भारत माता की, वंदे 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 भारत माता की, भारत माता की, भारत माता की, वंदे 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 भारत माता की, भारत माता की, भारत माता की, वंदे 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 भारत माता की. அனைவரும் அவர்கள் இருக்கையை அமர்வாறு கேட்டுக்கொள்கின்றோம். जय 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 भारत माता की ஜெய் भारत माता की ஜெய். போய் அமருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கொஞ்சம் மேடைக்கு முன்புறம் இருக்கும் சகோதரர்கள் அனைவரும் இருக்கையில் போய் அமருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முன்னாடி நிக்காதீங்க தயவு செஞ்சு. வரவேற்புரை திருமதி ஜெயஸ்ரீ குன்னத், சிங்கநல்லூர் சட்டமன்ற பாரத் மாதா கி. அனைவருக்கும் வணக்கம். அகிலம் போற்றும் உன்னத தலைவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்கள் கண்டெடுத்த தமிழ்நாட்டின் தவ புதல்வனே, அலைக்கடலென திரளும் மக்களுடன் சேர்ந்து 100வது நாள் எண் மண் எண் மக்கள் நடப்பயணத்தை இங்கே கொங்கு தமிழ்நாட்டில் கோவை மண்ணில்
சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் தொடர வந்திருக்கும் விடிவெள்ளி நாயகனே, தமிழகத்தில் தாமர மலர செய்ய தளராது உழைத்துக் கொண்டிருக்கும் தமிழகத்தின் தலைமகனே, எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலைஜி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மரியாதை ராஜீவ் சந்திரசேகர் அவர்களை சாதரம் க்ஷணித்துக் கொண்டோம். நாடாளுமன்ற மாநிலங்கள் அவை உறுப்பினரும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் மீன்வளம் கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு எல் முருகன் அவர்களே அன்புடன் வரவேற்கிறோம். பெண்களாலும் சாதிக்க முடியும் என்பதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக எங்களை போன்ற அரசியல் களம் காண வந்திருக்கும் மகளிரை ஊக்குவிக்கும் விதமாக எந்நேரமும் தனது தொகுதி மக்களுக்காக அவர்களுடன் இணைந்து களப்பணியாற்றும் நமது தேசிய மகளிரணி தலைவரும் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான இன்று மேலும் அவருக்கு புகழ் சேர்க்கும் விதமாக தனது அலுவலகத்துக்கு ISO தர சான்றிதழ் பெற்றுள்ள நமது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அக்கா திருமதி என்று அன்புடன் வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் கோவை மாநகர மாவட்ட தலைவர் திரு ரமேஷ்ஜி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் மற்றும் பெருங்கோட்ட பொறுப்பாளருமான திரு AP முருகானந்தம் ஜி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் பேராசிரியர் கனகசபாபதி ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொருளாளர் SR சேகர் அண்ணா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினரும் கோவை பாராளுமன்ற அமைப்பாளருமான திரு GK அண்ணா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். கோவை மாவட்ட பொதுச் செயலாளராக இருந்து தற்சமயம் மாவட்ட தலைவராக பதவியேற்றுக் கொண்டு எங்களை அன்புடன் திறம்பட வழி நடத்தி கொண்டிருக்கும் கோவை மாநகர மாவட்ட தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இங்கே பெரும் திரளாக கூடியிருக்கும் அனைத்து மாநில மாவட்ட மண்டல கிளர் பொது பத்து ஆண்டுகள் இந்து முன்னணியில் இருந்து 20 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியில் தனது பணிகளை தொடர்ந்து
4 முறை தொடர்ச்சியாக பொதுச்செயலராக இருந்து இன்று மாவட்ட தலைவராக உயர்ந்த நம் கோவை மாநகர் மாவட்டத்தின் தலைவர் அன்பு அண்ணன் திரு ஜே ரமேஷ்குமார் அவர்களை தலைமை உரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழகம் முழுவதும் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழக மக்களினுடைய மாற்றத்திற்கான யாத்திரை, தமிழக அரசியல் மாற்றத்திற்கான யாத்திரை வெற்றிகரமாக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை நடத்தி முடித்து இன்றைய தினம் வெற்றி தொகுதியான கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சிங்கள தொகுதிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு முதல் நிகழ்ச்சியாக கோவைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் மத்திய அமைச்சர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வேறொரு வேலையின் காரணமாக சென்றுள்ள நம்முடைய ராஜீவ் சந்திரசேகர்ஜி மத்திய இணையமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அகில இந்திய தலைவராக இருந்தாலும் கோவை மாநகர மாவட்டத்துக்குட்பட்ட ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக சிறப்பாக பணியாற்றி கோவையினுடைய பெருமையை அகில இந்தியா முழுவதும் எடுத்துச் சென்றிருக்கக்கூடிய நமது தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் நமது பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளருமான அன்பு நண்பர் ஏபி முருகானந்தம்ஜி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர நேரமில்லாத காரணத்தால் நேரடியாக சப்ஜெக்டுக்கு போயிடுறேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஒரு சப்ஜெக்டை சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு பெரியவங்களை பேசுறதுக்காக நான் வழி விட்டுறேன். இன்றைய தினம் அண்ணன் அவங்களுடைய யாத்திரை தமிழகம் முழுவதும் போயிட்டு வந்த பிறகு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. அது அத்துணை நபர்களுக்கு தெரியும். அதற்கு தான் இந்த மாற்றத்திற்கான யாத்திரை, தமிழக அரசியல் மாற்றத்திற்கான யாத்திரை நம்ம தலைப்பு வச்சிருக்கிறோம். இதுவரை தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்சிகள் மட்டும்தான் இருக்கும். மற்ற கட்சிகள் அத்துணை கட்சிக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி என்று இன்றைய தினம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள். பொதுவாக ஒரு கட்சி வெற்றி பெறணும்னாக்கா 40% 50% வாக்குங்கிறது வாங்கணும் தேர்தலில். அது ஆளுங்கட்சியா இருக்கும் போது மாநில கட்சிகள் வாங்கும். அது கடந்த வரலாறு இருந்திருக்குது. ஆனா குறைஞ்சபட்ச வாக்கு சதவீதம் ஒன்று இருக்குது. அது 2 தேர்தலில் கடந்த காலத்தில் இருக்குது. அதை பதிவு பண்ணிட்டு அடுத்த சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன். 1991 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற நேரம், திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய தோல்வியை கண்ட நேரம். 2 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் படுகொலையின் காரணமாக காங்கிரஸ் கூட்டணி அதிமுக வெற்றி பெற்றது. அன்றைய தினம் கூட திமுகவினுடைய வாக்கு சதவீதம் 22%. அதுதான் உண்மையான கட்சியினுடைய வாக்கு. அதே போல அதுக்கு அடுத்த தேர்தல் 96 5 ஆண்டு காலம் முதல்வராக இருந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவங்க தான் போட்டியிட்ட பர்கூர் தொகுதியில தோக்குறாங்க. மிகப்பெரிய தோல்வி அதிமுகவுக்கு. அப்ப அதனுடைய வாக்கு சதவீதம் 23. அதுதான் உண்மையான சதவீதம். எதுக்காக இந்த 22 23% சொல்றேன்னா, இதுதான் ஒட்டுமொத்த கட்சியினுடைய பலம், அந்த திராவிட கட்சியினுடைய பலம். அதுபோக மற்ற கட்சிகளை சேர்ந்து போட்டீங்கனாலும் ஒரு 50-55% மேல கிடையாது. பாக்கி 45% மக்கள் தான் நடுநிலை மக்கள். அந்த மக்கள் இன்னைக்கு இந்த 2 கட்சி வேண்டாம்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையை அவங்களே ஏற்றிருக்கிறாங்க. அதுதான் மாற்றம். அண்ணாமலையான யாத்திரை போனாங்க, மிகப்பெரிய மாற்றம் இருக்குது, பிஜேபி வெற்றி பெற்று ஒரு பேச்சு இருக்குது, சர்வே இருக்குது. அது உண்மை என்பதற்கு ஒரு உதாரணம். அந்த நடுநிலை மக்கள் எந்த கட்சி ஜெயிக்குமோ அந்த பக்கம் நிப்பாங்க. ஆனா இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கணும் சொல்லி அந்த 45% மக்கள் ஒன்னா பிஜேபி பக்கம் நிக்கிறாங்க. அதற்காக அனைத்து பகுதியும் போய் அவங்களை சந்திச்சு ஆதரவு கேட்டு அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கணும்னு சொல்லி இன்றைய தமிழகத்தினுடைய நாயனாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய மாநில தலைவர் ஒரு வார காலத்திற்குள் இந்த யாத்திரை நிறைவு பெற்று அதுக்கு நம்மளுடைய மோடிஜி அவங்க வராங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்.
நிகழ்ச்சியாக நமக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் அவங்களுக்கு, மந்திரி அவங்களுக்கு, கவுண்டம்பாளைய சட்டமன்றத்தினுடைய மண்டல தலைவர்களும் தெற்கு சட்டமன்ற தலைவர்களும் மேல வரணும். அவங்களுக்கு நம்மளுடைய வானதிக்கு அவங்களும் நம்ம மாநில தலைவர் அவங்களும் மாலை அணிவித்து மரியாதை செய்யறாங்க. அவங்க தயவுசெய்து மேலே இருக்கணும். மற்ற மண்டல தலைவர் வரணும். மண்டல தலைவர் ரெண்டு பக்கம் போய்க்கோங்க. கவுண்டம்பாளைய தொகுதி, தெற்கு தொகுதி வாங்க, மேல வாங்க. வீரவேல், வீரவேல், வீர வீர வீரவேல். அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே 5 ஆண்டு காலம் எம்எல்ஏவாக இருந்து பணியாற்றி மிகப்பெரிய பிரபலம் கோவையிலே நம்மளுடைய அண்ணன் சேலஞ்சர் துரை அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக நம்மளுடைய மாநில தலைவர்களுடைய தலைமையிலே டெல்லியிலே நமது கட்சியிலே தேசிய தலைவர் முன்னிலையில் இணைந்தார்கள். அவருக்கு நம்ம மரியாதைக்குரிய எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன்ஜி அவர்கள் மரியாதை செய்வார்கள். கொடுங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சேலஞ்சர் துரை அவர்கள் நம்முடைய மந்திரி அவர்களுக்கு சாலை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மரியாதை செய்கிறார்கள். அதே சட்டமன்றத்தை சார்ந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியில் மட்டுமே இது சாத்தியம். அண்ணன் சேலஞ்சர் துரை அவர்கள் நமது மாநில தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். அடுத்தபடியாக நமது மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் ஏபி முருகானந்தஜி அவர்கள் உரையாற்றுவார்கள். பாரதிய ஜனதா கட்சியை கோட்டையிலே நம்முடைய கொடி பட்டொளி வீசி பறந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு பட்டி தொட்டி எல்லாம் இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் இளஞ்சிங்கம் அண்ணாமலை அவர்கள் உள்ளிட்ட மேடையிலே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்ற முடியுமா என்று கேட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்றி கையூன்றி இப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுடைய இதயங்களிலே ஊன்றி இருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. ஒரே ஒரு சவால் மட்டும் விடுகின்றேன். வருகின்ற 27ஆம் தேதி பல்லடத்தில் மாதப்பூர் என்கின்ற இடத்துல 15 லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு கூட்டத்தை நம்முடைய தலைவர் கே அண்ணாமலை ex-IPS அவர்கள் தலைமையில பெருமை மிகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கின்றார்கள். தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு சவால் விடுகின்றோம். வந்து பாருங்க எது மாதிரி எல்லாம் அந்த கூட்டத்தை நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் என்று வந்து பாருங்கள். 1200 ஏக்கரா ஆளுகின்ற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி சுதந்திரத்திற்கு பிறகு இப்படி ஒரு கற்பனையை யோசனையும் கூட செய்தது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு கற்பனையோடு 50,000 60,000 அதிகபட்சமாக 70,000 தாண்டி யாருமே இங்கே கூட்டத்தை நடத்தியது கிடையாது. 20 மடங்கு 30 மடங்கு 15 லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு கடல் சங்கமமாக 27ஆம் தேதி மாதப்பூரிலே நாம் அத்தனை பேரும் சங்கமிக்க இருக்கின்றோம். 27ஆம் தேதி நாம் சங்கமிக்கின்ற அந்த நிகழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்து அதற்கு பின்னாலே தமிழகம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற ஒரு மாநிலமாக தமிழகம் மாறும். எப்படி குஜராத் தொடர்ந்து 7 முறை ஆட்சியிலே இப்பொழுது இருக்கின்றதோ ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பிலே வந்துவிட்டால்
குஜராத்தை போல் தொடர்ந்து நம் குஜராத்துக்கு நிகராக இந்த ஆட்சியில இருப்போம். அற்புதமாக நல்லாட்சியை தருவோம். மாறப்போகுது தமிழகம், ஆளப்போகுது தாமரை என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒட்டுமொத்த பெண்களுடைய பிரதிநிதியாக கோவை தெற்கு சட்டமன்றத்தின் சார்பாக தமிழக சட்டமன்றத்திலேயும் சரி, அகில இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற எதிர்க்கட்சிகளையும் சரி, ஒரு சிம்மசப்பனமாக விலகிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வானதி ஸ்ரீனிவாசன்ஜி அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கிறோம். அவர்களுக்கு கோவை வடக்கு தொகுதியினுடைய மண்டல தலைவர்கள் மாலை அறிவித்து மரியாதை செய்வார்கள். வடக்கு தொகுதி மேல வாங்க. பாரத் மாதா கி. என் மண் என் மக்கள். இது ஏதோ யாத்திரைக்காக உருவாக்கப்பட்ட சொற்றொடர் அல்ல. தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலேயும் கால் பதித்து அந்த மக்களோடு உரையாடி அவர்களோடு நின்று அங்கிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சகோதர சகோதரிகளோடு தோளோடு தோள் சேர்த்து நடந்து சென்று தமிழகம் முழுக்கம் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இவர்கள் என்னுடைய மக்கள், இது என்னுடைய மண் என்கின்ற அந்த யாத்திரையை வெற்றிகரமாக இன்று 226 தொகுதிகளில் நிறைவு செய்திருக்கின்ற மாநிலத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும், தமிழகத்திலிருந்து நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து ஒரு உறுப்பினர் கூட தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் கூட நம்முடைய முன்னாள் மாநில தலைவராக சிறப்பாக பணியாற்றி அவருடைய காலத்திலே 22 வருடங்களுக்கு பின்பாக 4 சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதற்காக மத்திய பிரதேசம் சொல்றாங்க, நார்த்ல இருக்கிறவங்க சவுத்ல இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு. இதோ இப்போது நாங்கள் சவால் விட்டு சொல்கிறோம், எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு முருகன்ஜி அவர்களை நெஞ்சோடு அரவணைத்து, அன்பு சகோதரரே வாருங்கள், எங்களுடைய மாநிலத்திலிருந்து உங்களை நாங்கள் எம்பி ஆக்குகிறோம் என்று மத்திய பிரதேசனுடைய மாநிலத்தினுடைய நம்முடைய சகோதர சகோதரிகள் முடிவு செய்து இப்போது 2வது முறையாக ராஜ்யசபா எம்பி ஆகி முதல் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார் திரு முருகன்ஜி அவர்கள். நம்முடைய பிரதமர் சொல்கின்றார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்று. அதுவும் வார்த்தை அல்ல, தமிழகத்தில் இருந்து ஒரு சிறந்த காரியகர்த்தா, ஒரு சிறந்த கட்சியினுடைய ஒரு வர்க்கரை எடுத்து மத்திய பிரதேச மாதிரியான பாரம்பரியமாக அங்கு இருக்கின்ற ஒரு பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்திலிருந்து ஒருவரை மேல் சபைக்கு அனுப்புவது மட்டுமல்ல, அவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளை எல்லாம் கொடுத்து ஒரு மத்திய அமைச்சராக தமிழகத்தினுடைய முகமாக மந்திரி சபையில் வைத்திருப்பவர் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதற்கு இவையெல்லாம் தான் எடுத்துக்காட்டு. அதனால் தான் சொல்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி வித்தியாசமான கட்சி என்று. மற்ற கட்சிகளில் இல்லாமல் சிறப்பு இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்ல நடத்துறதா இருக்கு. இன்று மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய குறிப்பாக இந்த கோவை மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இங்கு மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அதே போல கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு இனிமேல் தேசியத்தின் பக்கம் நான் இருக்கிறேன், தேசியத்திற்காக பணி செய்கிறேன் என்று அன்பு சகோதரர் சேலஞ்சர் துரையண்ணா வந்திருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரசினுடைய கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு வாசன் ஐயா அவர்களும் அவரோடு மற்ற கட்சியினுடைய நிர்வாகிகளும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியின் அத்தனை நிர்வாகிகளுக்கும், இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி 226வது தொகுதியில் நின்று கொண்டு நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம். எதற்காக இந்த யாத்திரை? அரசியலிலே தேர்தல் வருகின்ற காலத்திலே ஒரு கட்சி சென்று மக்களை சந்திப்பது என்பது ஒரு வியப்பான ஒரு விஷயம் அல்ல.
ஆனால் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று சாதாரண கூட்டங்கள் அல்ல, அங்கு ஒரு நடைபயணம் நடத்தி அங்கிருக்கக்கூடிய மத்திய அரசு திட்ட பயனாளிகளோடெல்லாம் உரையாடி அங்கிருக்கின்ற தொகுதியினுடைய பிரச்சனைகளை எல்லாம் வெளி உலகத்திற்கு எடுத்து கூறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு யாத்திரை இது. அந்த வகையிலே பார்த்திருக்கிறோம் என்றால் மிக குறைந்த காலத்திற்குள்ளாக கூடுதலான தொகுதிகளை நாம் இங்கு நிறைவு செய்திருக்கிறோம். இந்த யாத்திரைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு என்பது ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய பெண்கள், இங்க சகோதரிகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு மகளிருடைய ஆதரவு என்பது நாடு முழுக்க பெருகிக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நடந்து முடிந்த மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்களில் எப்படி பாஜக வெற்றி பெற்றது என்று பல்வேறு அரசியல் அந்த விற்பனர்கள் எல்லாம் பேசுறாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் யோசிக்கிறாங்க. கடைசியில் ஒரு முடிவுக்கு வர்றாங்க, பெண்கள் அதிகமாக பாஜகவிற்கு வாக்களித்ததால் பாஜக ஜெயித்திருக்கிறது என்று. கூடுதலாக இன்னும் ஒரு ஆச்சரியகரமான தகவல், வழக்கமா தேர்தல்களில் ஆண்கள் அதிகமாக வாக்களிப்பார்கள், பெண்கள் குறைச்சலா வாக்களிப்பாங்க. ஏனென்றால் வழக்கமாவே ஒரு ஹிஸ்டாரிக்கலாவோ ஒரு ட்ரெடிஷனலாவோ பெண்கள் அதிகமா அரசியல்ல ஈடுபாடு காட்ட மாட்டாங்கன்னு. அது பழைய இந்தியா. பிரதமர் மோடி அவர்கள் வந்ததற்கு பின்பாக உத்தரப்பிரதேசம் ஆகட்டும், உத்தராகண்ட் ஆகட்டும், கோவா ஆகட்டும், மணிப்பூர் ஆகட்டும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இந்த மாதிரி மாநிலங்களில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். அதனால் பாஜக ஜெயித்திருக்கிறது என்று பத்திரிகைகளில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். உண்மை. பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுடைய கல்வி, பெண்களுடைய உடல் நலம், எல்லாவற்றிற்கும் மேலாக பெண்கள் தலைமை ஏற்கின்ற முன்னேற்றம் என்பதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி இப்போது இந்த நாட்டிலே காட்டிக் கொண்டிருக்கிறார். இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் எல்லாம் கூட பெண்களுக்கு சமத்துவம் இருக்கிறதா என்கின்ற கேள்வி இருக்கின்ற பொழுது, இந்தியாவிலே ஆண் குழந்தைகளை விட காலம் காலமாக பெண் குழந்தைகள் குறைவாக இருப்பதுதான் வழக்கம். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக, பல்வேறு திட்டங்கள் வாயிலாக முதல் முறையாக வளர்ந்த நாடுகளைப் போல இந்தியாவிலே 1000 ஆண் குழந்தைகளுக்கு 1020 பெண் குழந்தைகள் இந்தியாவில் இப்போது இருக்கிறார்கள் என்றால், பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு இந்தியா எப்படிப்பட்ட ஒரு வருங்காலத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, குழந்தைகள் படிக்க வேண்டும், குறிப்பாக பெண் குழந்தைகள். பேட்டி பச்சாவ் இன்று ஹரியானாவிலே மிக மோசமாக இருந்த சூழல் பெருமளவு மாறி இருக்கிறது. இந்த மாதிரி இன்னும் பல்வேறு மாநிலங்களில் பெண் குழந்தைகளை படிப்பதற்காக அந்த கல்வி நிலையங்கள் சேர்த்துகின்ற எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அதே போல பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், அவர்களுடைய வாழ்க்கைக்கு வருங்காலத்தில் வந்து அவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்கள், சுகன்யா சமர்த்தி மாதிரி, அதில் தமிழகம் தான் அதிகமா பிரயோஜனம் இருக்கு. இவை இல்லாமல் பெண்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதும் 3 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றுவேன் என்று பிரதமர் உறுதியளித்து இதுவரை 2 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றி இருக்கிறார். இப்போது மீண்டும் ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கிறார். 3 கோடி பெண்களை லட்சாதிபதியாக மாற்றுவது என்னுடைய இலக்கு என்கிறார். ஏன் இதெல்லாம் அவர் வந்து செய்யணும்? வெறும் வாக்கு வங்கியாக பெண்களை அவர் பார்ப்பதில்லை. நான் உடனிருந்து பார்க்கிறேன். தேர்தலின் போது ஒவ்வொரு முறை தேர்தல் கூட்டம் நடக்கின்ற பொழுது, ஒவ்வொரு மாநிலமும் வேட்பாளர்கள் பட்டியலை எடுத்து வருகின்ற பொழுது முதல் கேள்வியாக பிரதமர் அவர்களிடம் கேட்பது எத்தனை பெண் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் என்பது. ஆரம்பத்திலே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் ஒவ்வொரு முறையும் 10%, 15% என்று கூறுவார்கள். ஆனால் புதிய பாராளுமன்ற கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டவுடன் முதல் கூட்டத்தொடரிலேயே முதல் மசோதாவாக 33% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் பிரதமர் மோடி அவர்கள். எத்தனை ஆண்டு கால கனவு, எத்தனை அரசியல் கட்சிகள் பேசிக் கொண்டிருந்தார்கள், ஆனால் செயலிலே காட்டியவர் பிரதமர் மோடி அவர்கள். அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி இப்போது பெண்கள் நம்பிக்கையுடன் வருகிறார்கள். இது மற்ற அரசியல் கட்சிகளை போல அல்ல. இங்கு ஒரு குடும்பத்தினுடைய சகோதரிகளைப் போல அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, அவர்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இதோ வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது, வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பதற்காக அருமையான கட்சியும் இங்கிருக்கிறது. தமிழகத்திலே
ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக மாற்றத்தை நோக்கிய அரசியல் என்று பாரதிய ஜனதா கட்சி எடுத்து வருகிறது. எதற்காக? தமிழகத்தில் வாரிசு அரசியல், ஜனநாயகத்திற்கு விரோதமான அரசியல், அரசாங்கத்தினுடைய அத்தனை நடைமுறைகளிலேயும் எங்கும் நிறைந்தபடி இருக்கின்ற லஞ்சமும் ஊழலும், இவற்றை எல்லாம் மாற்ற வேண்டும். இங்கு ஒரு நல்ல நேர்மையானது ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய லட்சியம். இன்று சட்டப்பேரவையிலே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த 3 நாட்களாக இது குறித்து அங்கு விவாதங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே நாங்கள் முன்னேறிய மாநிலம் என்று ஒரு புறம் சொல்கிறார்கள். ஆனால் இன்னொரு புறம் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கி இருக்கிற மாநிலமாகவும் தமிழகம் தான் இருக்கிறது. ஒரு புறம் சமூக நீதி என்று பேசுகின்ற ஆளும் கட்சி பட்டியலினத்தை சார்ந்த மக்களின் மீது கொடுமைகள் அதிகமாக நடக்கின்ற மாநிலமாகவும் இது மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு குற்றச்சாட்டு, ஏங்க பட்ஜெட் இத்தனை கடனோட கொண்டு வரீங்கன்னா எங்களுக்கு ஜிஎஸ்டி இழப்பீடு கொடுக்கல, நாங்க இங்க வாங்குற வரி வருவாயை நாங்க தான் முடிவு பண்ணணும், நீங்க யாரு டெல்லியில இருந்து கேட்கறதுக்குன்னு இன்னொரு கேள்வி. மூன்றாவது, இந்த தமிழகத்தினுடைய வரி வருவாய்க்கு நீங்க அங்கிருந்து கொடுக்கக்கூடிய பணம் என்பது ₹1.29. திரும்ப 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 எத்தனை முறை இதற்கான விளக்கத்தை கொடுத்தாலும் எழுத்துப்பூர்வமாக நிதிநிலை அறிக்கை வரை இந்த ஆளுகின்ற கட்சி மத்திய அரசை, பிரதமர் மோடி அவர்களை குறை சொல்கிறது. நம்முடைய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அங்க இருக்கிறவங்களுக்கு ஆங்கிலத்தில் ஹிந்தியில பதில் சொல்லிதான் பழக்கம். ஆனா தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு அன்பு சகோதரி ஒவ்வொரு முறையும் தமிழிலே பதில் அளிக்கிறார். அவங்க பதில் சொல்லும் போதெல்லாம் எந்திரிச்சு வெளியில் ஓடிடுறாங்க. மிக தெளிவாக ஒரு வரி வருவாய் என்பது மாநிலத்திற்கு இத்தனை பங்கு, அதை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். மத்தியிலே கிடைக்கின்ற வரி வருவாயிலிருந்து இதுவரை இல்லாத அளவிற்கு 6 லட்சம் கோடிக்கு அதிகமாக தமிழகத்திற்கு நாங்கள் பல்வேறு திட்டங்கள் வாயிலாக கொடுத்திருக்கிறோம். இங்கிருந்து கிடைக்கின்ற வரியை விட அதிகமாக மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனா இவங்களுக்கு அந்த கணக்கெல்லாம் இல்ல. திமுக கையில கொடுத்தீங்களா காசை? நாங்க சொல்றோம், விவசாயிகளுக்கு மோடி அவர்கள் நேரடியாக 6000 ரூபாய் கொடுக்கிறார். உங்களுக்கு என்ன கஷ்டம்? இங்க இருக்கக்கூடிய சுயஉதவி குழு பெண்களுக்கு ஒவ்வொரு குழுவிற்கும் 20 லட்சம் ரூபாய் வரை பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக பெண்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு என்ன கஷ்டம்? இங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் செய்கின்ற நிறுவனங்களுக்கெல்லாம் வங்கி கடன் வாயிலாக, அதுவும் கொரோனா காலத்துல எந்த மாதிரி வங்கி கடன்? ஆட்டோமோட்டிவ் லோன். நீங்க பேங்க்ல இருந்து கூப்பிட்டு ஐயா கடன் வேணுமான்னு கேட்பாங்க. நீங்க வேணும்னு சொன்னா உடனே கொடுப்பாங்க, இல்லன்னா இல்லன்னு எழுது. மாநில அரசுகிட்ட கொடுத்து உங்ககிட்ட வர சொல்லியிருந்தா இந்த ரேஷன் கடையில கரன்சி கொடுத்த மாதிரி தான் பிரதமர் மோடி அவர்கள் கோடிக்கணக்கான பேருக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி நேரடியா பணத்தை கொடுக்கிறாரு. டெல்லியில இருந்து வர்ற பணமே அக்கவுண்ட்ல வருது. இங்க மெட்ராஸ்ல இருந்து வர்ற பணம் அக்கவுண்ட்ல வராதாமா? ரேஷன் கடையில கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் முகத்தை பார்த்து கொடுத்தாதான் பணமா? அதுக்கு கட்சிக்காரங்க வீட்டுக்கு போகணும், இல்லன்னா அந்த பணத்தை வாங்கி கொடுக்கிறவங்களுக்கு ஒரு தொகையை செலுத்தணும். ரொம்ப சுலபமாக நேரடியாக மக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் பணம் கொடுப்பதற்கு மோடி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆனால் அதை விட்டுவிட்டு ரேஷன் கடைக்கு கியூல நில்லுங்க, 4 நாளைக்கு வேலைக்கு லீவ் போட்டுட்டு வாங்கன்னு ரேஷன் கடை முன்னாடி கூட்டத்தை கூப்பிட்டு மக்களை அலைக்கழிப்பதுதான் திராவிட மாடல். இதுவெல்லாம் தான் இன்னைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஜிஎஸ்டி இழப்பீடு 5 வருட காலத்துக்கு தான் இருக்கும் அப்படிங்கறத ஏற்கனவே ஒத்துக்கொண்ட விஷயம். திருப்பி இழப்பீடு வரலங்கிறாங்க. உங்களுடைய வரி வருவாயை மேம்படுத்துவதற்கு எந்தவித திட்டமும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் மத்திய அரசிடம் நிதி வரவில்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு எதற்கு ஒரு திராவிட மாடல் அரசு? இன்று மாநில சட்டப்பேரவையிலே கோயம்புத்தூருக்கு ஒரு பெரிய நூலகம் ஒன்று அமைக்கப்படும் என நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள்.
நேற்று நான் பேசுகின்ற பொழுது நிதிநிலை அறிக்கையில் வெறும் நூலகம் என்று அறிவித்திருக்கிறீர்களே, அதற்கு எத்தனை கோடி என்று எங்கே, அது எத்தனை கால நிர்ணயத்திலே நீங்கள் அமைக்கப் போகிறீர்கள் என்று கேள்வி கேட்டிருந்தேன். இன்று மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவைக்கு வந்து எனக்கு மட்டும் அதற்கு தனியாக ஒரு பதில் கூறி சென்றிருக்கிறார். நாங்கள் நிச்சயமாக கோவையில் அதை அமைப்போம். 2026 அந்த நூலகம் கட்டும் பொழுது அதன் திறப்புவிழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினரான நீங்களும் வர வேண்டும் என கேட்டுவிட்டு, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை நீங்கள் அமைப்பது போல நாங்கள் அமைக்க மாட்டோம் என கிண்டலாக பதில் கூறி சென்றிருக்கிறார். நாங்கள் கேட்கிறோம், ஒத்த செங்கலை வச்சுட்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது உங்கள் இளவரசர் வந்தாரு, உங்களுக்கு வாக்களித்து 3 வருஷம் ஆச்சு, நீங்க அந்த ஒத்த செங்கலை வச்சு எய்ம்ஸ கட்டிட்டீங்களா? இல்ல, மத்திய அரசு எந்த நேரத்தில் எந்த மாதிரி அது திட்டத்தில் எடுத்துட்டு போகணுமோ அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இவர்களே நேரடியாக ஜப்பானுக்கு சென்று பேசிவிட்டு வந்தாகிவிட்டது. அதனுடைய பணிகள் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அதற்கான காலதாமதம் ஏற்கனவே அவர்களுக்கும் தெரியும். ஆனால் இப்படி இருந்தாலும் கூட இவர்களால் எல்லாம் எவையெல்லாம் செய்ய முடியவில்லையோ அதையெல்லாம் அந்த பழியை தூக்கி மத்திய அரசின் மீது போட்டு வசதியாக மக்கள் மறந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மற்ற எதிர்க்கட்சிகளால் அல்ல, உங்களுடைய சொந்த கட்சிக்காரர்களாகவே நீங்கள் தோல்வியை தழுவ போகிறீர்கள். ஏனென்றால் இன்று அத்தனை மக்களுக்கும் அப்படி ஒரு வெறுப்பு. நீங்கள் நடத்துகின்ற அராஜக ஆட்சி, நீங்கள் நடத்துகின்ற ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்காக வருகின்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அத்தனை அநியாயங்களையும் உங்களுடைய அத்தனை லஞ்ச லாவண்களையும் மக்களிடம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்னும் ஏமாற்றலாம் தமிழகத்தை என்று நினைத்திருந்த பகல் கனவு காண வேண்டாம். நிச்சயமாக 2024 என்பது இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம். இதை யாராலும் மாற்ற முடியாது. உங்களுடைய திராவிட கோவை எப்போதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான பதில். கோவை என்பது பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணி, RSS மாதிரியான இயக்கங்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக ரத்தமும் வீரமயமாக சிந்தி இயக்கத்தை வளர்த்த இடம். இங்கு இருக்கக்கூடிய மக்கள் எப்போதும் தேசியத்தின் பக்கம் இருக்கின்றவர்கள். இவர்களுடைய எண்ணம் எல்லாமே எப்படியாவது தாமரையை பாராளுமன்ற தேர்தலில் கோவையிலே மலர வைக்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நிச்சயம் 24 என்பது ஒரு நல்ல விதமான தேர்தலாக, நல்ல ஆண்டாக அமையும். நாம் அத்தனை பேரும் களத்தில் தீவிரமாக உழைப்போம். 27ஆம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உள்ளேதான் வருகிறார். கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு வரக்கூடிய பாரத பிரதமரை இதுவரை இல்லாத அளவிற்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்து நாம் அவரை வரவேற்க வேண்டும். இங்கிருந்த லட்சக்கணக்கான மக்கள் அந்த கோவையில் நடக்கின்ற கூட்டத்திலே கலந்து கொண்டு அந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக வெற்றியுற செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மந்திரி சபையிலே பல இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய தேவையும் பாராளுமன்றத்திலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய மத்திய இணையமைச்சர் முருகன்ஜி அவர்களை இங்கே பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பாரத் மாதா கி. ஸ்டாலின் கேட்கணும்ல, யாரு கேட்கணும்? பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த யாத்திரையை நம்மளுடைய இன்றைக்கு சிங்காநல்லூர் பகுதிக்கு வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய மாநிலத்தினுடைய தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில நம்மளுடைய யாத்திரையில நம்மளுடன் கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய சகா மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு திரு ராஜீவ் சந்திரசேகர் அவர்களே,
மரியாதைக்குரிய நம்முடைய கோவை தெற்கு சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், தேசிய மகளிர் அணியினுடைய தலைவர் சகோதரி திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே, நம்முடைய மொடக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் சரஸ்வதி அம்மா அவர்களே, நம்முடைய கோவை பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர், மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் ஏபி முருகானந்தம் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் கனகசபாபதி அவர்களே, மாநிலத்தினுடைய பொருளாளர் சகோதரர் எஸ்ஆர் சேகர் அவர்களே, சகோதரர் ஜி.கே. செல்வகுமார் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் ஜே. ரமேஷ் குமார் அவர்களே, இந்த யாத்திரையினுடைய பொறுப்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் சகோதரர் கே.எஸ். நரேந்திரன் அவர்களே, யாத்திரையினுடைய இணை பொறுப்பாளர் சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களே, நம்மளுடைய இந்த யாத்திரைக்கு தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து நமக்கு பேர் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களே, நம்முடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்ராஜ் அவர்களே, நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்ராஜ் அவர்களே, அண்ணன் சேலஞ்சர் துரை அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் சகோதரர் பாலாஜி ராமசாமி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள், ஊடக சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை ஜூலை மாதம் 28ஆம் தேதி அன்றைக்கு நம்மளுடைய தேசியத்தினுடைய தலைவர், நம்முடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் நமக்கு ராமேஸ்வரத்தில் தொடங்கி வைத்த இந்த யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கிய இந்த யாத்திரை இன்றைக்கு நம்மளுடைய சிங்காநல்லூர்ல வந்து கொண்டிருக்கிறது. அந்த 10 ஆண்டுகளினுடைய சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லும் விதமாக இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று கையாளாகத்தனம், ஆட்சி செய்ய இயலாமை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியை, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்களை மக்களிடத்தில் எடுத்து சென்று இந்த யாத்திரை மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த யாத்திரை என் மண் என் மக்கள் யாத்திரை. எப்படி நாம் போன முறை வெற்றிவேல் யாத்திரை நடத்தி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள். அதே போல இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவுறும் நேரத்தில் நம்முடைய பாண்டிச்சேரி 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் இருப்பார்கள். அதுதான் இந்த யாத்திரையினுடைய மிகப்பெரிய தாக்கம் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த யாத்திரைக்கு எந்த அளவுக்கு மக்கள் பேர் ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள், நம்முடைய சகோதரிகள், பட்டியலின மக்கள், விவசாயிகள் என்ற வியாபாரிகள், அனைத்து தரப்பு மக்களும் இந்த யாத்திரை மூலம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பேர் ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறதை இன்றைக்கு நம்மளுடைய கிரவுண்ட்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு வந்திருக்கிறார் எக்கனாமிக்ஸ்னுடைய ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். அந்த எழுத்தாளர் இங்க வந்திருக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட எல்லாரும் பொய்யா சொல்றாங்க. இந்த யாத்திரை பொய்யா சொன்னதா இன்றைக்கு அவர் நேரடியாக இங்க வந்து இந்த யாத்திரையை ஒரு இந்தியா முழுவதும் இருந்து வெளிநாட்டிலிருந்து இந்த யாத்திரையை நேரடியாக கண்டு ரிப்போர்ட் செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கு இந்த யாத்திரையினுடைய
ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும், தமிழகத்தினுடைய மூலை முறுக்கெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற யாத்திரை. சகோதரர்களே, நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நாட்டை மிகவும் வேகமாக வளர்ச்சி பாதையில எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்த 10 ஆண்டுகள்ல இன்றைக்கு பாரத தேசம் உலக நாடுகளுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற தேசமாக நம்முடைய பாரத தேசம் இருக்கிறது. நம்முடைய பிரதமருடைய இலக்கு என்ன? 2047 நம்மளுடைய நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக, உலகத்தினுடைய வல்லரசு நாடாக, அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற நாடாக இருக்க வேண்டும் என்ற அந்த லட்சியத்தோடு இன்றைக்கு இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நம்முடைய பிரதமர் அனைத்து மக்களும் சமமாக வர வேண்டும். அதனால்தான் அவர் சொல்வார், சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், சப்கா பிரயாஸ். என்ன? அனைவருடைய வளர்ச்சி, அனைவருடைய நம்பிக்கை, அனைவருடைய முயற்சியோடு அனைவரும் இணைந்து இந்த தேசத்தை வளர்ச்சியடைந்த தேசமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஒரே லட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச கேஸ் கனெக்ட் திட்டம், அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், இன்றைக்கு மோடி ஐயா அவர்களுடைய வீடு திட்டம் என்று மக்கள் போற்றுகிறார்கள். அதே போல ஒவ்வொரு வீட்டிற்குமே ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் வீட்டுக்கு வீடா குடிநீர் திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் திட்டங்களை. அதனால நம்முடைய கோவைக்கு கூட 2 வந்தே பாரத் ரயில்கள், ஒன்னல்ல 2 வந்தே பாரத் ரயில்களை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று கோயம்புத்தூரிலிருந்து சென்னைக்கு, இன்னொன்று கோயம்புத்தூரிலிருந்து பெங்களூருக்கு, அதே போல சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு, சென்னையிலிருந்து மைசூருக்கு, இப்படி 4, சென்னையிலிருந்து விஜயவாடா 5 வந்தே பாரத் ரயில்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய கோவை இந்த பகுதியை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலேயே 2 டிஃபென்ஸ் காரிடார்கள் கொடுக்கப்பட்டது. ஒன்று உத்தரப்பிரதேசத்துக்கு, இன்னொன்று எங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது? தமிழ்நாட்டுக்கு. அதுவும் குறிப்பாக நம்முடைய கோவை, ஈரோடு, ஒசூர், திருச்சிராப்பள்ளி இந்த பகுதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய வளர்ச்சி, நம்முடைய பிரதமர் எப்பயுமே சொல்லுவார்கள், அந்த ரீஜனல் வளர்ச்சி, மாநிலங்களுடைய வளர்ச்சி தான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வளர்ச்சி, ஒட்டுமொத்த பாரத தேசத்தினுடைய வளர்ச்சியாக நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக ஹாட்ரிக் சாதனையாக 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. நாமும் அதில் தமிழகத்திலும் பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கு பங்கு பெறும் என்ற அந்த லட்சியத்தோடு நாம் வேலை செய்வோம் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். மாற்றத்திற்காகவே அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய நபர் நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள். இது ஏதோ வாய்வார்த்தை அல்ல. அவருடைய கடந்த காலம் பார்த்தீங்கன்னா தெரியும். பொறியியல் பட்டதாரி, கோவையிலே பிஹெச்டி முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது IIM, சாதாரண படிப்பு இல்லை, அது படிக்கும் போதே IPS படிக்கிறாங்க. டோட்டலா மாற்றம் தெரியுங்களா? மொத்தமா மாற்றங்கள். IPSல பணி, அரசு பணியில இருந்து அதிலிருந்து மொத்தமா மாறுறாங்க அரசியலுக்கு. அரசியலிலே தமிழகத்திலே மாற்றம் வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய, பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மாநில தலைவர் அவர்களுடைய உரை, அதற்கு முன்பாக அவருக்கு மரியாதை. சிங்காநல்லூர் சட்டமன்றத்துடைய மண்டல தலைவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அந்த சிங்காநல்லூர் தொகுதியினுடைய தொகுதி பொறுப்பாளர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அப்படியா?
அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் குறிப்பாக மேடையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா மண்டல் தலைவர்களுக்கும் உங்களுடைய அன்புக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம். சகோதர சகோதரிகளே, மேலே இருக்கக்கூடிய நானோ அண்ணன் முருகன் அவர்களோ அக்கா வானதி அவர்களோ யார் இங்கே தலைவர்களாக இருந்தாலும் கூட உங்களுடைய பிம்பமாக மட்டும்தான் எங்களுடைய பொறுப்பு. உங்களுடைய பிம்பம் தாங்க நாங்கள். உழைப்பு எல்லாம் உங்களுடையது. கடினமான பணி எல்லாம் நீங்கள் செய்வது. அடிப்படையிலே ஆளும் கட்சியை எதிர்த்து அரசியல் செய்வதெல்லாம் நீங்கள். கைது செய்யப்படுவதும் நீங்கள். காலை 2 மணிக்கு வந்து உங்களுடைய வீட்டினுடைய கதவை தட்டுவது கூட உங்களுடைய இல்லத்தில். ஆனால் எங்களுடைய வேலையெல்லாம் தலைவர்களாக மேலையில் அமர்ந்திருக்கிற வேலையெல்லாம் உங்களோடு தோள் கொடுத்து தோள் நிற்பது மட்டும்தான் எங்களுடைய வேலை. உங்களை ஊக்கப்படுத்துவது எங்களுடைய வேலை. உங்களை தலைவர்களாக மாற்றி அழகு பார்ப்பது எங்களுடைய வேலை. ஆனால் நீங்கள் எத்தனை மாலைகள் எங்களுக்கு போட்டாலும் கூட மறுபடியும் அந்த மாலைகள் எல்லாம் உங்களுக்கு விழக்கூடிய மாலைகள். அதனால் உங்களுடைய அன்புக்கெல்லாம் நன்றி சொல்லி, சகோதர சகோதரிகளே, 226வது தொகுதியாக நம்முடைய கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதியில என் மண் என் மக்கள் யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர்ல மற்ற தொகுதியில யாத்திரை நடந்த பொழுது சிங்காநல்லூருக்கு மட்டும் யாத்திரை அன்னைக்கு நடக்கலைங்க ஐயா. காரணம், மத்திய அமைச்சர் வருவதற்காக சில தொகுதிகளை நம்முடைய கட்சி முடிவு செய்து வைத்திருந்தார். இந்த தொகுதிக்கு மத்திய அமைச்சர் வர வேண்டிய தொகுதியாக இருந்தது சிங்காநல்லூர். அன்னைக்கு வர இருக்கின்ற மத்திய அமைச்சர் அவர்களால் வர எனக்கு முன்பு பேசின தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க, இது ஏதோ அண்ணாமலை அவர்கள் யாத்திரை அல்லது யாத்திரையிலே சில 100 பேர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வந்திருக்காங்க. தொகுதியாக ராமேஸ்வரத்திலிருந்து இன்னைக்கு 226வது தொகுதியாக சிங்காநல்லூர் வரை மக்கள் இதிலே பங்கேற்று ஆர்வமாக எழுச்சியாக நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய சொந்த மண்ணை மாற்றக்கூடிய சக்தி இந்த யாத்திரைக்கு இருக்கு. இந்த யாத்திரை ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய கட்சி அலுவலகத்தில் தலைவர்கள் ரொம்ப யோசனை பண்ணாங்க. என் மண் என் மக்கள் என்பது சரியான வார்த்தையா, எம் மண் எம் மக்கள் என்பது சரியான வார்த்தையா, என் என்கின்ற வார்த்தை இருக்க வேண்டியமா இல்ல எம் என்கின்ற வார்த்தை இருக்கணுமா, எம்முடைய மக்கள் அப்படி. அப்பொழுது நம்முடைய தலைவர்கள் எல்லாம் முடிவு செய்தார்கள், ஒரு மனிதரும் நம்முடைய தமிழ்நாட்டில் சகோதர சகோதரிகள் என்னுடைய மண் என்னுடைய மக்கள் என்று எப்ப பேச ஆரம்பிக்கின்றார்களோ அன்னைக்கு மாற்றம் வரும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த யாத்திரைக்கு என் மண் என் மக்கள் என்கின்ற பெயரை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் கட்சி அலுவலகத்தில் அந்த பெயர் வச்சாங்க. இன்னைக்கு பெரிய சந்தோஷம். 226 தொகுதிகளை தாண்டி நிற்கும் பொழுது என் மண் என் மக்கள் என்கின்ற பெயருக்கு அடையாளமாக ஒரு மனிதரும் இது என்னுடைய யாத்திரை, என்னுடைய மண்ணை காக்கக்கூடிய யாத்திரை, என்னுடைய வருங்கால சந்ததியை காக்கக்கூடிய யாத்திரை, நல்ல ஒரு அரசியலை இந்த மண்ணிலே விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய யாத்திரை என்று உங்கள் யாத்திரையாக நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள், பங்கெடுத்துக் கொண்டிருக்க. அதுவும் கோயம்புத்தூர் மாநகரத்தை பொறுத்தவரை அரசியலை இங்கே வந்தது. மக்கள் கொல்லப்பட்டார்கள், 60 பேருக்கு மேல, 250 பேருக்கு மேல காயமடைஞ்சாங்க. கோயம்புத்தூர் 20 வருஷம் போயிருக்குன்னா அந்த குற்றத்திற்கு சம்பந்தப்பட்டவர்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு தாண்டி எல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இத்தனை சிறு குறு நிறுவனங்கள் இருக்கு. வானச்சக்கா பேசினாங்க, முத்ரா கடன்ல தமிழகத்துல அதிகமாக பயன்பெற்ற ஒரு மாவட்டம் கோயம்புத்தூர். சிறு குறு தொழிலாளர்களுக்கு மத்திய அரசு அதிகமாக ஊக்கப்படுத்திருக்கக்கூடிய மாவட்டம் கோயம்புத்தூர். அப்ப கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய ஆர்டர் உலகம் முழுவா முழுசா போகுது. ஜெர்மனியில, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, ஜப்பான் எல்லா ஊருக்கும் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பம்ப் செட் போகுது, கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு துணி போகுதுங்க ஐயா.
கோயம்புத்தூர்ல இருந்து ஆட்டோ உதிரி பாகங்கள் போகுது. ஏதோ ஒரு போர்டு கார்ல ஃபிட் ஆச்சுன்னா அது பங்களாதேஷ்ல ஓடலாம், வியட்நாம்ல ஓடலாம், கம்போடியால ஓடலாம், ஐரோப்பிய நாடுகள்ல ஓடலாம். அதனால கோயம்புத்தூர் மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும், அரசியல் என்பது உலகத்திலே ஆரம்பித்து உள்ளூர் வரை தாக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட அரசியலுக்கு கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதும் கூட அந்த சூழ்நிலையை பார்த்து எப்படி அரசியல் மாறுகிறது என்பதை பார்த்து ஒரு கட்சி ஆதரிப்பாங்க. அது கோயம்புத்தூர் மண்ணினுடைய சிறப்பு. ஆனா இன்னைக்கு உலகத்திலிருந்து உள்ளூர் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு பெரிய தாக்கம் கோயம்புத்தூர் மண்ணிலே இருந்தாலும் 10 ஆண்டுகளாக கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்கின்றார்கள். எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை என்றால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 10 ஆண்டுகால எல்லாம் நீங்க திரும்பி பாருங்க. கோயம்புத்தூர் சாதாரண ஊர் இல்லைங்க. அந்த ஒரே மாவட்டத்தில் மட்டுமே 250ற்கு மேற்பட்ட கல்லூரிகள். அதனால்தான் கல்லூரிகளுடைய நகரம் என்று கோயம்புத்தூரை சொல்றோம். படித்தவர்கள், பண்பானவர்கள், ரொம்ப நாகரிகமான மக்கள். எப்பொழுதும் கூட அரசியலை தொலைநோக்கு பார்வையோடு பார்த்து வாக்களிக்கக்கூடிய மக்கள். அதனால்தான் எங்களுக்கு எல்லாம் பெரிய நம்பிக்கை இருக்கு. தமிழகத்தினுடைய முதல் தாமரை 2024 கோயம்புத்தூரில் மலரும் என்பதில் உறுதியாக இருக்கு. என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா கூட நீங்க பாருங்க, கோயம்புத்தூர் பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட பல்லடம் சட்டப்பேரவை தொகுதியில 27ஆம் தேதி நடக்கிறது. அதனால எங்களுக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. 27ஆம் தேதி அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள் சொன்னாங்க 15 லட்சம் பேர். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இது போல ஒரு நிகழ்வை நடத்தியதில்லை. அதையெல்லாம் தாண்டி இன்னொரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால், எப்படி இந்த யாத்திரை மக்கள் யாத்திரையாக, சாதாரண மக்கள் பங்கெடுக்கக்கூடிய யாத்திரையாக மாறி இருக்கிறதோ, பிப்ரவரி 27ஆம் தேதி 12 மணிக்கு நீங்க எல்லாம் மாதாப்பூர் பல்லடம் பக்கத்தில் வரும் பொழுது உங்கள் குழந்தைகளை அழைத்து எதிர்கால இந்தியாவிற்கு பாரத பிரதமர் என்ன பேசுறாங்கன்னு ஒரு திருவிழாவை போல நீங்க கூட்டிட்டு வரணும். வீட்டுல அப்பா அம்மா இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, கூட்டிட்டு வரணும். அப்பா அம்மா, பெரியவங்க, சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு விசேஷத்துக்கு, ஒரு திருவிழாவுக்கு, உங்க குலதெய்வம் கோயிலுக்கு, ஒரு கோயிலுக்கு போய் எப்படி சாமி கும்பிடுவீங்களோ, எப்படி மகிழ்ச்சியாக குதூகலமாக செல்வீர்களோ, அது போல உங்களுடைய உறவினர் எல்லாம் அழைத்து இந்த யாத்திரையில பங்கெடுக்க வேண்டும். யாத்திரையினுடைய நிறைவு ரொம்ப சந்தோஷம் ஐயா. பிரதமர் அவர்கள் வரப்போறாங்க. தமிழகத்துல பிரதமர் அவர்கள் 2021க்கு பிறகு பேச போகின்ற முதல் அரசியல் பேச்சு அந்த மேடையில் இருக்கு. அதுவும் சந்தோஷம். அதையெல்லாம் தாண்டி கண்ணில் தெரியுங்க ஐயா, நமக்கு எல்லாம் தெரியும், நம்மால் உணர முடிகிறது. அதை வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்க ஐயா, சில டைம் எழுத முடியாது. ஆனால் உணர முடியும். தமிழக அரசியல் மாற ஆரம்பிச்சிருச்சுங்க ஐயா. அந்த மாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். 1967 ஒரு மாற்றம். தேசிய கட்சி காங்கிரஸ் அகற்றப்பட்டு ஒரு திராவிட கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு 2024 அந்த மாற்றம் நமக்கு தெரியுதுங்க ஐயா. அந்த உணர்வு நமக்கு தெரியுது. நம்ம எல்லோரும் கூட நம்மை சுற்றி உணர முடியும். மறுபடியும் தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்குள்ள 2024 40க்கும் வென்று டெல்லியிலே ஆட்சியில் அமர்ந்தாலும் கூட 2026க்கான முதல் தாக்கம் 2024 மிக முக்கியமாக தமிழக மண்ணிலே வரும் என்பதை இந்த யாத்திரையினுடைய கடைசி நிறைவு நாள் 27ஆம் தேதி பிப்ரவரி உணர்த்துகையா. அதனால் உங்களுக்கு எல்லாம் எங்களுடைய அன்பான வேண்டும். நீங்க உங்களுடைய குடும்ப விழாவா, ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு திருவிழாவுக்கு, ஒரு கோயிலுக்கு எப்படி போவீங்களோ, குழந்தைகளை, பெரியோர்களை, தாய்மார்களை எல்லோரையும் அழைச்சிக்கிட்டு உங்களுடைய விழாவாக நீங்கள் வர வேண்டும். கட்சி பாருங்க, 1200 ஏக்கர், 530 ஏக்கர்ல பார்க்கிங் வசதியும் மாநாட்டு பந்தலும். எங்கேயும் கூட ஒரு நெரிசல் இருக்கக்கூடாது. பாதுகாப்பாக பெண்கள் யாத்திரையிலே பங்கேற்றுவிட்டு பிரதமருடைய உரையை கேட்டுவிட்டு பாதுகாப்பா வெளியே போகணும். குழந்தைகள் வர்றாங்க, அவ்வளவு வெயிலாக என்னவாக இருந்தாலும் கூட தண்ணீரிலிருந்து உணவிலிருந்து வரக்கூடிய அனைவரும் கூட எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாமல் இந்த யாத்திரையில பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 4500 பேர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் அங்கே பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். 4500 பேர். அதனால் சகோதர சகோதரிகளை 27ஆம் தேதி இந்த மாற்றத்திற்கான அந்த அற்புதமான மற்றும் ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். பெரிய மகிழ்ச்சி என்னன்னாங்க ஐயா, முருகன் ஐயாவை பற்றி எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, நம்ம அனைவருக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா அரசியல் ஐயா, உண்மையான ஜனநாயகம் என்னன்னா, ஒரு சாதாரண மனிதன் ஒரு உயர் பதவிக்கு வந்தால் ஜனநாயகத்திற்கு ஒரு மரியாதை, ஒரு அழகு. மனிதனுக்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் ஒரு கட்சியில
எல்லா பொறுப்புக்கும் அந்த கட்சி கொண்டு வந்தால் அந்த கட்சிக்கு ஒரு அழகு. இன்னைக்கு கோனூர்ல ஒரு விவசாய குடும்பத்துல தந்தை தாய் இருவரும் விவசாய வேலை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கோனூருக்கு போனீங்கன்னா இன்னைக்கு முருகன் ஐயாவுடைய தோட்டத்துல வீட்டுல அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அப்பாவும் அம்மா. அந்த குடும்பத்திலே பிறந்து நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இது போல் செய்யாதுங்க ஐயா. மாநில தலைவராக, SC/ST கமிஷனுடைய வைஸ் சேர்மனாக, அதன் பிறகு பாராளுமன்ற உறுப்பினராக, அதன் பிறகு மத்திய அமைச்சராக, அதன் பிறகு மற்றும் ஒரு முறை பாராளுமன்ற உறுப்பினராக. அதுவும் பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல 2 அமைச்சர்களுக்கு மட்டும்தான் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா 2 அமைச்சர்களுக்கு மட்டும்தான் திரும்ப அதை கொடுத்திருக்கிறாங்க. ஒருவர் நம்முடைய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள், இன்னொருவர் நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள். இளைஞர்கள் சைட்ல நிப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை இங்க இருக்கலாம். 2029 33% இடஒதுக்கீடு வந்து நடக்கக்கூடிய முதல் பாராளுமன்ற தேர்தல் 2029 வரும் பொழுது இங்க இருக்கவங்க யாரோ ஒருத்தர் MLA MP ஆகலாம். அதற்கு முன்னாடி MLA MP 2026 ஆகலாம். இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் யாராச்சும் இப்ப பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த கட்சியில நானும் வரணும், நானும் தலைவரா வரணும், நானும் மக்களுக்கு சேவை பண்ண. சோ இது போன்ற நிகழ்வு அவர்கள் எல்லோருக்கும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த கட்சி அனைவரையும் மதிக்கும், எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதனால்தான் முருகன் ஐயாட்ட சொன்னோம், உங்களுடைய முதல் நிகழ்வு கொங்கு மண்டலத்தில் இருக்கணும், அதுவும் உங்களுடைய முதல் நிகழ்ச்சி கோயம்புத்தூர் மண்ணில் இருக்கணும். 20ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க கூட 22ஆம் தேதி கோயம்புத்தூர்ல இந்த நிகழ்ச்சிக்கு தான் தன்னுடைய முதல் நிகழ்ச்சியாக வர வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய அண்ணன் முருகன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்து அவருடைய பணி இன்னும் சிறக்கட்டும். ஒரு தனி மனிதராக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் போராடி கொண்டிருக்கிறார். கிளம்பி வந்து கட்சி எங்க இருக்குன்னு கலைஞர் ஐயா கேட்டார். பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கு, இங்க இருக்கா அங்க இருக்கான். எங்களுடைய MLA-வனுடைய கேள்வியை சமாளிக்க ஒரு முதலமைச்சர் சட்டப்பேரவைக்கு வந்து நேற்று அவர் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை உங்களுக்கு இருக்கு. அதாங்க பாரதிய ஜனதா கட்சி. MLA ஆபீஸ் திறக்கவே மாட்டாங்க. பேசியிருக்கிறாங்க. இங்க MLA வந்ததே இல்லை, இந்த ஆபீஸ் MLA-வே பார்த்ததில்லை, இந்த ஆபீஸ் திறந்த பிறகு பூட்டு தான் போட்டிருக்கேன். ஆனா இங்க ஒரு MLA 234 MLA-ல ஒரு MLA சொல்றாங்க, என்னங்க திறக்கிறது, என் ஆபீஸ் ISO வாங்கியிருக்கிறேன், எப்ப வேண்டுமானாலும் யாரு வேண்டாலும் வரலாம். இதாங்க பாரதிய ஜனதா கட்சி. புதுமை எப்பொழுதுமே இருக்கும், எப்பொழுதுமே ஒரு படி முன்னாடி யோசிப்பாங்க, பழையதை ஏத்துக்கவே மாட்டாங்க, இன்னும் முன்னாடி செல்லலாமா, மக்கள் பணியை இன்னும் வேகப்படுத்தலாமா. ஐஎஸ்ஓங்கிறது என்னங்க ஐயா? ஆபீஸ்க்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த நாளுக்குள்ள அந்த பெட்டிஷனுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்பதை உறுதி செய்வது ஐஎஸ்ஓ. மற்ற ஆபீஸ்ல பெட்டிஷனே வாங்க மாட்டாங்க ஐயா. பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா ISO 901 2015 குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல வானதி அக்காவுடைய அலுவலகத்துல வாங்குறமாங்க ஐயா. இன்னைக்கு அது ஒரு இலக்கணமாக, மற்ற MLA-க்கெல்லாம் இலக்கணமாக இன்னைக்கு நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய MLA அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தமிழகத்தில், ஐயா ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் பாங்க, ஒரு சோறு எடுத்து பதம் பார்த்தா ஒரு பானை சோறுக்கு பதம். 2026 234 MLA-க்களுக்கு ஒரு சோறு பதமாக இருக்கக்கூடிய அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நன்றி கலந்த என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மற்றும் ஒரு MLA அம்மா சரஸ்வதி, அவங்க அம்மாக்கு 75 வயசு தாண்டிட்டாங்க. எங்கேயாச்சும் அம்மா கூட போனீங்கன்னா யாராச்சும் பார்த்தாங்கன்னா ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துருவாங்க கையில். அவங்க பேரே மக்கள் மருத்துவர், மொடக்குறிச்சி நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர். வயது ஒரு பாரம் கிடையாது, எப்பொழுதும் கூட மக்கள் சேவை.
அப்படியே கல்கண்டு போல வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி. அதனால்தான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், இந்த பெருங்கோட்ட பொறுப்பாளராக சகோதரர் ஏபி முருகானந்தம் அவர்கள் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஐயா, ஒரு பெரிய சவாலும் ஐயா, செய்யாத ஒரு பொதுக்கூட்டத்தை நாங்கள் செய்வோம். யோசிக்கிறதுக்கே ஒரு தைரியம், செயல்படுத்துவது இரண்டாவது தைரியம். அதுபோல் யோசித்து மாதாப்பூர்ல பல்லடத்துல 27ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டிற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இவருடைய தலைமையில மிகப்பெரிய 4500க்கு மேல நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் பணி செய்கின்றார்கள். ஏபி முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அதாவது மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆடையில, பட்ட ஆடையில, அந்த பட்டுல ஒரு டைய கலந்துட்டீங்கன்னா எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல் சித்தாந்தத்தை பிரிக்க முடியாத ஒரு பொதுக்கூட்டம் நிகழ்ந்து மாவட்ட தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்து, இதற்கு முன்பு மாவட்ட தலைவராக இருந்த அருமை சகோதரர் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார். அவர் ஒரு மிக வித்தியாசமான தலைவர், நம்ம எல்லோருக்குமே தெரியும். மேடையில பேச மாட்டாரு. நான் எலெக்ஷன் நிக்க போறேன், நான் ஒரு எளிமையான தலைவராக இருந்து, தொண்டர்களுடைய தலைவராக இருந்து நிறைய பணியை செய்து, சிறிது நாள் என்னுடைய உடல்நிலைக்காக எனக்கு ஓய்வு வேண்டும், சிறிது இன்னைக்கு அமர்ந்து தலைவர்கள், மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க, பேராசிரியர் கோயம்புத்தூரை வைத்து பேசக்கூடிய தலைவர், அவருக்கு நன்றியை தெரிவித்து, நம்முடைய மாநில பொருளாளர் அரசியலிருந்து ஓய்வு பெறுவதாக என்கிட்ட சொன்னார். நான் மாநில தலைவராக பொறுப்பேற்கும் பொழுது இன்னைக்கு அந்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்றேன். நான் சொன்னேன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் வரை உங்களுக்கு ஓய்வு இல்லை, அதுவரை நீங்கள் அந்த பொறுப்பில் இருந்துதான் வேண்டும். உங்களுக்கு பொருளாளராக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் SR சேகர் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வழக்குகளை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் அண்ணன் GK செல்வகுமார் அவர், கோயம்புத்தூரும் அவருடைய குடும்பமும் ஒன்றாக கலந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இந்த குடும்பத்து கோயம்புத்தூருடைய பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கும் அவருடைய குடும்ப மேம்பாட்டிற்காக தொடர்ந்து பயிற்சிகள் நடத்தி கொடுக்கக்கூடிய அண்ணன் GK செல்வகுமார் அவர்கள் வேறு வேறு பொறுப்புல பொதுச் செயலராக, துணைத் தலைவராக எல்லா பொறுப்பிலும் இருந்திருக்கிறாங்க. அண்ணனுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. இந்து மக்களுடைய குரலாக தமிழகம் முழுவதுமே இந்த யாத்திரை எனக்கு தெரிந்து 50 தொகுதிக்கு மேல வந்திருக்கிறாங்க. 50 தொகுதிக்கு மேல எல்லா இடத்திலும் வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய சாய்க்க வேண்டும் என்கின்ற பெரிய ஒரு தலைவராக, இந்து மக்கள் கட்சியினுடைய அற்புதமான தலைவராக தொண்டர்களோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். மாநில பொறுப்பாளர்கள் வந்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர்கள் நம்ம மேடையில் இருக்கிறாங்க. செல்வராஜ் அண்ணன், VV வாசன் அண்ணன் 2 பேரும் ஆதரவு தெரிவித்து நம்மோடு இந்த யாத்திரை நடந்து வந்திருக்கின்றார்கள். இருவருக்கும் எங்களுடைய அன்பு நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் எல்லா பொதுச் செயலாளர்கள், யாத்திரையினுடைய பொறுப்பாளர் நரேந்திரன் அவர்கள், இணை பொறுப்பாளர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள், மிக முக்கியமாக அண்ணன் சேலஞ்சர் துரை அவர்கள். பாருங்க, கட்சியில் இணையும் போது என்ன சொல்லி இணைஞ்சாரு தெரியுங்களா? அண்ணன் சேலஞ்சர் துரை அவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அதுக்கு ஒரு பேரை கடைசியா வச்சிருந்தாரு. கட்சியில இணையும் பொழுது மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை பேர் நடக்கும். நம்ம கட்சியில் இணையறீங்க, என்ன வேணும், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு இவங்க இணைஞ்சாருன்னா எல்லா கட்சியும் பார்த்துடுங்க. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் என்பது முழுமையாக உணர்ந்திருக்கின்றேன். அதுல